இல்லை, தென் மாவட்ட மக்கள் எப்பவுமே அவர் புறக்கணிக்கல. அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டுச்சு. இப்படி தென் மாவட்டங்களோட அனைத்து சமுதாயத்தினுடைய ஆதரவு பெற்றவர் தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பது அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கூட்டங்கள் பார்க்கும்போது தெரியும். உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் தன்னெழுச்சியாக அங்கே மிகப்பெரிய கூட்டம் கூடிச்சு. எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் என்றால் அவர் பெருந்தலைவர் காமராஜர் தான். ஆனால் அப்படிப்பட்ட காமராஜரையே திமுக இந்த மாதிரி இழிவுபடுத்துது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களை எவ்வளோ கடுமையாக விமர்சித்தாலும், கடுமையான வார்த்தைகளை பேசினாலும் இபிஎஸ் அவர்கள் ஒரு புன்னகையோடு அதுக்கு ரொம்ப மரியாதையாக பதில் அளிச்சிருப்பாரு. ஸோ இவங்களோட பண்பு அணுகுமுறை எப்படி இருக்கு சார் அரசியல்? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு சாதாரண கிராமத்தை சேர்ந்தவர், ஒரு விவசாயியின் மகன். நம்மிலிருந்து ஒருவர் ஒருத்தர் முதலமைச்சராக இருக்காரு, ஒரு உயர்ந்த பதவி அடைஞ்சிருக்காரு. அப்படின்னா நிறைய பேருக்கு தலைக்கணங்கள் ஏற்படும். ஆனால் இவர் அப்படி கிடையாது. வெற்றி கொண்டான், கருணாநிதி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப ஆபாசமாக கேவலமாக பேசக்கூடிய நிகழ்வுகள்லாம் பழைய வயசான பெரியவர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பேச்சுகள்லாம் இப்போ பேசினால் இவர்களெல்லாம் என்ன வழக்கில் இருப்பாங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலலாம் உள்ளே போயிருப்பாங்க, பாலியல் வழக்கிலலாம் உள்ளே போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக பேசின ஆட்கள் தான் திமுக ஆட்கள். தேமுதிக ஒரு சாதி கட்சியாக ஏற்கனவே கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. அதை நீங்கள் ஏற்றுக்கூடிய அளவிற்கு ஒரு 6 பேர் அவங்க ஜாதிக்காரங்க அது தெலுங்கர்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது கடுமையான விமர்சனமாக பார்க்க முடிகிறது. இப்போ அண்ணன் திருமாவளவன் இருக்காங்க, அவர் தமிழுக்காக பேசக்கூடிய ஆள். அண்ணன் வேல்முருகன் இருந்தாங்க, அவர் தமிழுக்காக பேசக்கூடிய ஆள். இப்படி தமிழுக்காக பேசுகிறவங்களுக்கு எதுவும் முக்கியத்துவம் இருக்கான்னு பாருங்க. அண்ணன் வேல்முருகன் கட்சியை கூட்டணி விட்டு வெளியே போயிட்டார். திருமாவளவனுக்கு 8 சீட்டு, அவர் 12 சீட்டு 14 சீட்டு கேட்டு அவர் எதுவுமே கொடுக்கல. அது திருமாவளவன் அவர்கள் தான் சிந்திச்சு செயல்பட வேண்டும். தெலுங்கர் ஸ்டாலினை ஆதரிப்பது நல்லதா, தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரிப்பது நல்லதான்னு அவர் தான் முடிவு பண்ணுமே தவிர இது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, தெலுங்கர்கள் முன்னேற்ற கழகம். தாவைக்கா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே காவல்துறையாகட்டும் திமுக அரசாகட்டும் திட்டமிட்டு ஒரு சதி பண்ணுதில்ல சார். இதுக்கு காவல்துறையா இல்லை திமுக அரசு ஒரு சட்டம்? இது ரெண்டுமே கிடையாது. ஒரு ஆப்பில் போய் நாங்கள் இத்தனாம் தேதி இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு கூட பெற முடியாத அளவுக்கு தான் தேவைக்கா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் அனுபவம் எதுவுமே கிடையாது. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்துரமேஷ் நாடார் அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இபிஎஸ் அவர்கள் ஒரு தொய்வை சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அவருக்கு கூட்டத்தை பார்க்கும்போது தென் மாவட்ட மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, தென் மாவட்ட மக்கள் எப்பவுமே அவர் புறக்கணிக்கல. அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டுச்சு. ஒரு சில சாதிய அரசியல்வாதிகள் சாதி ரீதியாக அந்த மாதிரி ஒரு கட்டுக்கதைகளை அவுத்து விட்டாங்களே தவிர தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையான சமுதாயமான நாடார்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், புக்குளத்தோர்கள், இப்படி பல ஜாதிகளை அவங்க ஆதரிக்கிறாங்க. அதே மாதிரி வெள்ளாளர் சமுதாயமாக இருக்கலாம், கோனார் சமுதாயமாக இருக்கலாம், பறையர் சமுதாயமாக இருக்கலாம். இப்படி தென் மாவட்டங்களோட அனைத்து சமுதாயத்தினுடைய ஆதரவு பெற்றவர் தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பது அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கூட்டங்கள் பார்க்கும்போது தெரியும். உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் தன்னெழுச்சியாக அங்கே மிகப்பெரிய கூட்டம் கூடிச்சு. அதே மாதிரி ராதாபுரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேட்பாளரை பாஜக அறிவிக்கலை. இருந்தாலும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் வர்றாங்க அப்படின்னு உடனே மக்கள் தன்னெழுச்சியாக மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை நம்ம பார்த்தோம். இப்போ கட்சிக்காரங்க கூட்டன்றதை தாண்டி பொதுமக்களும் நம்மளுடைய வருங்கால முதல்வரை பார்ப்போம், நமது வருங்கால முதல்வருக்கு வரவேற்பு கொடுப்போம், நமது வருங்கால முதல்வருக்கு நம்மளுடைய கோரிக்கைகளை வைப்போம் அப்படிங்கிற அடித்தான். அவரும் மிக எளிமையாக அணுகக்கூடிய முதல்வராக யார் எந்த கோரிக்கை கொடுத்தாலும் அதை செவி கொடுத்து கேட்டு கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேற்றி தரேன்னு சொல்லி மக்களோடு மக்களாக நின்ற காட்சிகளை நம்ம பார்த்தோம். ரொம்ப கன்னியாகுமரியாக இருக்கலாம், திருநெல்வேலியாக இருக்கலாம், தென்காசியாக இருக்கலாம், மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. தென்காசியில் பேசும்போது காமராஜர் ஐயாவை பற்றி அவர் பேசினார். அதாவது பெருந்தலைவர் காமராஜரை திருச்சி சிவா போன்றவர்கள் இழிவுபடுத்தினார்கள். அவர் உலகமே போற்றக்கூடிய தலைவர், எந்த சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர், அவரை போன்ற தலைவர், அவருடைய ஆட்சி தான் நம்ம இன்னைக்கு பொற்காலம்னு சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் எல்லா சமூகத்தினரும் எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் என்றால் அவர் பெருந்தலைவர் காமராஜர் தான். ஆனால் அப்படிப்பட்ட காமராஜரையே திமுக இந்த மாதிரி இழிவுபடுத்துது, அவங்க மேலே எந்த வித ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி திருச்சி சிவா அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தார்.
இதை பார்க்கும்போது தென் மாவட்ட மக்கள்லாம் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதாவது சமூக விரோதி முக்தார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற பிரச்சனை ஏற்கனவே இருக்கு. அதுக்கு மாறாக நாடார் சமுதாயத்தினுடைய கோபத்தை ஏற்படுத்தும் வகையில், சொல்லப்போனால் காமராஜர் சொல்றவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர் என்ன துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வந்து திராவிட மாடல் அரசு கொடுத்துச்சு. இத்தனைக்கும் அவர் இயக்கிறது திமுக தான். அவருக்கு மாதம் 3 லட்சம் சம்பளம் கொடுத்து இயக்கிறாங்கன்றதெல்லாம் தகவல்கள் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் யாரும் எந்த மறுப்பு சொல்லலை. அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதல்வர், அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் பற்றி பேசியது தவறுன்னு சொல்லும்போது அது அரசியல் மற்றும் சமூக தலைவர்கள் மத்தியில் ஒரு பார்வையை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடார் சமுதாய மக்களும் அவருடைய அந்த உணர்வு மிக்க பேச்சை, உணர்ச்சி மிக்க பேச்சை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது சமூக வலைதளங்கள் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கிடலாம். பொதுமக்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக, எளிமைய நாயனாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்கிறது இது எடுத்து சொல்லுது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களை எவ்வளோ கடுமையாக விமர்சித்தாலும், கடுமையான வார்த்தைகளை பேசினாலும், இபிஎஸ் அவர்கள் ஒரு புன்னகையோடு அதுக்கு வந்து ரொம்ப மரியாதையாக வந்து பதில் அளிச்சிருப்பாரு. ஸோ இவங்களோட பண்பு, அணுகுமுறை எப்படி இருக்கு சார் அரசியல்? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு சாதாரண கிராமத்தை சேர்ந்தவர், ஒரு விவசாயியின் மகன். நம்மிலிருந்து ஒருவர் ஒருத்தர் முதலமைச்சராக இருக்காரு, ஒரு உயர்ந்த பதவி அடைஞ்சிருக்காரு. அப்படின்னா நிறைய பேருக்கு தலைக்கணங்கள் ஏற்படும். ஆனால் இவர் அப்படி கிடையாது. நம்மளில் ஒருவராக, நமக்கு ஒரு அண்ணனாக, ஒரு சகோதரராக, ஒரு இந்த மாதிரி ஒரு உறவுமுறை சொல்லி அழைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு பண்புள்ள ஒரு தலைவராக இருக்கிறதுனால பொதுமக்கள்லாம் மிகப்பெரிய அளவில் ஏற்றுக்கிறாங்க. திமுக வந்து என்றைக்குமே வந்து எந்த தலைவராக இருந்தாலும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறது இயல்பான ஒன்று. திமுகவினர்கள் அப்படி விமர்சனம் பண்ணலைன்னா தான் நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ண திமுக பேச்சாளர்கள்லாம் உண்டு. அப்புறம் அவங்களாம் அண்ணா திமுக வந்த வரலாறுலாம் உண்டு. தீப்பெரிய ஆறுமுகம், வெற்றி கொண்டான், கருணாநிதி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப ஆபாசமாக கேவலமாக பேசக்கூடிய நிகழ்வுகள்லாம் பழைய வயசால பெரியவர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. இவ்வளோ ஆபாசமாக மேடையில் பேசினார்களான்னு சொல்லி நம்மளாம் அதிர்ச்சி அடைவோம். ஏன்னா அந்த பேச்சுகள்லாம் இப்போ பேசினால் இவர்களெல்லாம் என்ன வழக்கில் இருப்பாங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலலாம் உள்ளே போயிருப்பாங்க, பாலியல் வழக்கிலலாம் உள்ளே போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக பேசின ஆட்கள் தான் திமுக ஆட்கள். அப்போ அவங்களுடைய வழித்தோன்றர்கள், அவர்களுடைய வழிவந்தவர்கள் எப்படி பேசுவாங்க? நாகரிகமற்ற முறையில் தான் பேசுவாங்க. அதை நம்ம சிரித்து கலந்து போடுறங்கிறது ஒரு பண்புள்ள, ஒரு நியாயமான, நேர்மையான தலைவரை வந்து அதை தாண்டி அப்படி தான் போவாங்க. அதை தான் அவர் செஞ்சுருக்காரு. நம்மில் ஒருவராக இருந்து ஒரு வட்டச் செயலாளராக, ஒரு கிளை செயலாளராக, ஒரு மாவட்ட செயலாளராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பதவியான முதலமைச்சராக 4 வருஷம் 3 வருஷம் இருந்து பல்வேறு சேவைகளை செய்தோம் அப்படிங்கிற தலக்கணம் எதுவுமே இல்லாத, மக்கள் நலனே தன்னுடைய நலன் அப்படின்னு கருதி சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தேமுதிக பார்த்தீங்கன்னா வேட்பாளர் பட்டியல்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பலம் எப்படி இருக்கும் சார்? தேமுதிக வந்து ஒரு சாதி கட்சியாக ஏற்கனவே கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கூடிய அளவிற்கு ஒரு 6 பேர் அவங்க ஜாதிக்காரங்க, அது தெலுங்கர்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது கடுமையான விமர்சனமாக பார்க்க முடிகிறது. இதில் வந்து திமுக எப்படி இப்போ செயல்படுதுன்னா, அவங்களுடைய மணவாடு கட்சிகள் தெலுங்கு கட்சிகள், தெலுங்கர்களுடைய நலனுக்காக துவக்கப்பட்ட கட்சிகள், திராவிடம் பேரில் இருக்கக்கூடிய கட்சிகள், இந்த கட்சிகள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட தெலுங்கு பேசும் மக்களுக்காக தான் செயல்படுகிறார்களே தவிர தமிழர்களுக்கு இல்லை. இப்போ அண்ணன் திருமாவளவன் இருக்காங்க, அவர் தமிழுக்காக பேசக்கூடிய ஆளு. அண்ணன் வேல்முருகன் இருந்தாங்க, அவர் தமிழுக்காக பேசக்கூடிய ஆளு. இப்படி தமிழுக்காக பேசுறவங்களுக்கு எதுவும் முக்கியத்துவம் இருக்கான்னு பாருங்க. அண்ணன் வேல்முருகன் அவர்களாம் கட்சியை கூட்டணி விட்டு வெளியே போயிட்டார். திருமாவளவன் அவர்களுக்கு 8 சீட்டு, அவர் 12 சீட்டு 14 சீட்டு கேட்டு அவருக்கு எதுவுமே கொடுக்கல. அவங்க தொண்டர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி இருக்கு. அதே நேற்று வந்த கிட்டத்தட்ட 15 வருஷம் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி கொண்டிருந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை இப்போது அவங்க திடீர்னு சேர்த்து 10 எம்எல்ஏ கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜ்யசபா சீட்டு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய எண்ணம் என்பது என்ன? நம்மளுடைய தெலுங்கின மக்கள், தெலுங்கர்கள் முன்னேற்ற வேண்டும். இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, தெலுங்கர்கள் முன்னேற்ற கழகம். இவர் வந்து திராவிட மாடல் ஆட்சி பண்ணல, தெலுங்கர் மாடல் ஆட்சி. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சின்னு சொல்றதுக்கு இவங்களுக்கெல்லாம் நாக்கு பூசுது. ஏன்னா அவங்களாம் தெலுங்கர்கள். அப்போ இல்லாத ஒரு பேரை சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க.
இது ஒன்றும் பெருசாக இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. இப்படி தெலுங்கு பேசுறதுனால தேமுதிகவுக்கு 10 சீட் கொடுத்துருக்காங்க. ஆனால் 9 வருஷமா திருமாவளவன் அவர்கள் இருந்திருக்காருல்ல சார், திமுக வெற்றி பாதைக்கு எடுத்துட்டு போனதே அவர் முக்கிய பங்கா இருக்கும்போது அது வந்து திருமாவளவன் அவர்கள் தான் சிந்திச்சு செயல்பட வேண்டும். தெலுங்கர் ஸ்டாலினை ஆதரிப்பது நல்லதா, தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரிப்பது நல்லதான அவர் தான் முடிவு பண்ணுமே தவிர, அவர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தாலும், அவர்களுடைய ஆட்சியில் செய்த தவறுகளை சுட்டி காட்டாமல் இருந்தாலும், அவர்கள் ஆட்சியில் செய்து, அதுவும் குறிப்பிட்ட திருமாவளவன் வந்து ஒரு சாதிய கட்சி, சாதிய அரசியல்வாதி, அவங்க பட்டியல் பிரிவு மக்களுக்கு என்னெங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்த போது அதெல்லாம் எதிர்த்து எதுவுமே சொல்லாம திமுக அரசுக்கு முட்டு கொடுத்த திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு வருத்தமும் வேதனையும் அடைவித்திருப்பார். நிச்சயமா எது எப்படி இருந்தாலும் அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். திமுக என்றைக்குமே திருமாவளவன் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவாது. நீங்க எந்த அளவுக்கு முட்டு கொடுத்தாலும் திமுகவுகளை மதிக்காது அப்படிங்கிறது இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டுமே. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் வருது, இது வந்து ஆளும் கட்சியான திமுகவுக்கு பலமா இருக்குமா பலவீனமா இருக்குமா சார்? நிச்சயமா பலவீனமா தானே இருக்கும். பலவீனமா இருக்கிறதுனால தானே மதசார்பற்ற கூட்டணியில் வச்சுக்கிட்டு 5 மதவெறி கட்சிகளை கூட்டணியில் வச்சிருக்காங்க. 5க்கும் மேற்பட்ட சாதி வெறி அமைப்புகளை கூட வச்சிருக்காங்க. இவங்க தான் சாதி பேரை ஒழிக்கணும், சாதி பேரை எடுக்கணும்னு சொல்ற நபர்கள். ஆனால் இவர்கள் கூட்டணியில் சீட்டு கொடுத்தவங்கலாம் பாருங்க, எல்லாம் ஜாதி வெறியர்களாக இருப்பாங்க, ஜாதி கட்சி நடத்துறவங்களா இருப்பாங்க. இப்போ ஒன்றும் கருணாஸ் யாரு? கருணாஸ் எங்கிருந்து வந்தாரு? அவர் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசினாரு? சாதி வெறியின் உச்சகட்டமாக பேசியவர் தான் கருணாஸ். ஆனால் இன்னைக்கு அவரை கூப்பிட்டு சீட்டு கொடுக்காங்க. அப்போ இவங்களுக்கு சமூக நீதி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதியும் கிடையாது. இப்போ கனிமொழி போன்றவர்கள் நாடார் சமுதாய மீட்டிங்கை வந்து நாடாருன்னு பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு திருநெல்வேலியில் சீட்டு வாங்கணும், திருநெல்வேலியில் சீட்டு வாங்கணும்னு சொல்லி சாதி சங்கங்கள்லாம் தொடர்பு கொண்டு எனக்கு வந்து திருநெல்வேலியில் சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதுக்கு தலைமையில் வந்து ஒரு தீர்மானம் போட்டு அனுப்புங்கன்னு கேட்காங்க. உங்களுக்கு தேவை என்றால் சாதி சங்கம் தேவை, உங்களுக்கு தேவை என்றால் சாதி தேவை. ஆனால் பொதுக்கூட்டங்களில் பொது மேடையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் வந்து சாதியை ஒழிக்கணும், சாதியை பேசக்கூடாது, சாதி பேரே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இரட்டை வேடம் போடுவது திமுகவினரில் வழக்கமாக செய்யக்கூடிய ஒன்று. அதை தான் இன்னைக்கு செஞ்சுருக்காங்க. தாவைக்கா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே வந்து காவல்துறையாகட்டும் திமுக அரசாகட்டும் திட்டமிட்டு ஒரு சதி பண்ணுதில்ல சார், இதுக்கு காவல்துறையா இல்லை திமுக அரசு ஒரு சட்டம்? இது ரெண்டுமே கிடையாது. இப்போ வந்து தேர்தல் கமிஷன் கிட்ட காவல்துறை இருக்கு. ஆனால் தேர்தல் கமிஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய அதிகாரிகள் இன்னும் மாற்றலை. அதனால தேர்தல் கமிஷன் வந்து திமுக பாஜக ரெண்டு என்ன கண்டிஷனில் போய் பல்வேறு கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான தீர்வு போகிறதுன்னு தெரியல. ஆனால் இவர்கள் வந்து தேர்தல் கமிஷனுக்குன்னு ஒரு ஆப்பு கொடுத்துருக்காங்க. வேட்பாளர்களுடைய இதை கொடுத்து எங்கெங்கே எந்தெந்த கூட்டம் நடத்தலாம், எப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு ஒரு நெறிமுறைகள் கொண்டு பண்ணியிருக்காங்க. அதை ஒழுங்காக பயன்படுத்தினாலே இவர்களுக்கு அனுமதி ஈஸியாக கிடைச்சிடும். இவங்க காவல்துறை அணுக வேண்டியது இல்லை, தமிழக அரசுக்கு அணுக வேண்டியது கிடையாது. தேர்தல் கமிஷனுடைய அதிகாரப்பூர்வமான வெப்சைட் இருக்குது, ஆப் இருக்குது. அதை ஒழுங்காக படித்தவர்கள், அதை பற்றி தெரிந்தவர்களை வச்சு ஆப்ரேட் பண்ணாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இது சாதாரண ஒருத்தருக்கும் தெரியும். ஆனால் இவங்க கட்சி தொண்டர்கள் இவங்கெல்லாம் வந்து படித்திருந்தும் தற்கொலைகளாக இருக்காங்களே அப்படிங்கிறது தமிழக மக்கள் ஆச்சரியமாக பார்க்காங்க. இப்போ நடுவில் கூட இது சம்மந்தமாக விஜய் பெரம்பூர் தொகுதிக்கு வேட்பாளர் தாக்கல் வரும்போது இவ்வளோ பேர் கூடணும் அவ்வளோ பேர் கூடணும் எங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லலாம் வந்து வேடிக்கையாக நகைச்சுவையாக ட்ரோல் பண்ண நிகழ்வுலாம் நம்ம பார்த்தோம். ஒரு ஆப்பில் போய் நாங்கள் இத்தனாம் தேதி இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு கூட பெற முடியாத அளவுக்கு தான் தேவைக்காக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் அனுபவம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு பொதுக்கூட்டம் போட்ட அனுபவம் கிடையாது, தெருக்கூட்ட அனுபவம் கூட்டம் போட்ட அனுபவம் கிடையாது, எதுவே கிடையாது. அவங்களுக்கு தியேட்டரில் போவாங்க, விசில் அடிப்பாங்க, கத்துவாங்க. இதை தாண்டி அவங்க வந்து பொது நலனுக்காகவோ பொதுமக்களுக்காகவோ இல்லை சமூக நலனுக்காகவோ ஏதாவது போராட்டங்கள் நடத்தியிருக்காங்கன்னா கிடையாது, எதுவுமே கிடையாது. சினிமாவில் ஒரு நடிகர் அவர் வந்தால் கை தட்டணும், இதை தாண்டி அவங்களுக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. அவங்களுக்கு எப்படி தேர்தல் கமிஷனில் போய் அனுமதி வாங்குறதுனா என்னன்னு தெரியும்? ஒன்றும் தெரியாது. அதை தான் இப்போ நம்ம நடைமுறையில் பார்க்குறோம்.